கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடி நீட்டு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியுறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்தத்தில் நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்புக்காக நாம் ஜெபித்து வருகிறோம். யோபு 37 அதிகாரம் 23, 24 ஆகிய வசனங்களிலே சர்வ வல்லவரை நாம் கண்டுபிடிக்க கூடாது, அவர் வல்லமையிலும் நியாயத்திலும் பெருத்தவர், அவர் மகா நீதிபரர், அவர் ஒடுக்க மாட்டார். ஆகையால் மனுஷர் அவருக்கு பயப்பட வேண்டும். தங்கள் எண்ணத்தில் ஞானிகளாயிருக்கிற எவர்களையும் அவர் மதிக்க மாட்டார் என்றான். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, சர்வ வல்லவரை நாம் கண்டுபிடிக்க கூடாது. அவர் வல்லமையிலும் நியாயத்திலும் பெருத்தவர், அவர் மகா நீதிபரர், அவர் ஒடுக்க மாட்டார். அவர் யாரையுமே ஒடுக்க மாட்டார், யாரையுமே ஒடுக்க மாட்டார். அப்ப அந்த இரவு நேரத்தில் நம்ம செய்தி கேட்கிறோம், படுத்து தூங்க போறோம். மனுஷர் அவருக்கு பயப்பட வேண்டும். அப்ப அந்த இரவு நேரத்தில் என்ன செய்தி அப்படின்னா, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்று எழுதப்பட்டிருக்கு. நீதிமொழிகள் 8 அதிகாரம் 13 வசனம். தீமையை வெறுப்பது கர்த்தருக்கு பயப்படும் பயம். ஒரு மனுஷன் தீமையை வெறுக்கல அப்படின்னா சத்துரு தொடருவான். ஏன் நிறைய குடும்பத்திலே எனக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ஒரு பெரிய லிஸ்டே கொண்டு வருவாங்க. இரவு நேரத்தில் நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, அநேக காரியங்களிலே கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது அவங்களோட வாழ்க்கையில சஞ்சலமும் வேதனையும் மட்டும்தான் இருக்கு. சில குடும்பத்திலே வாழ்க்கையை கண்ணீரா மாறிடும். தீமை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். ஒரு குடும்பத்துல தீமை வெறுத்து வாழ்ந்தால் அந்த குடும்பத்துல கர்த்தர் கூட இருக்கிறார். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல ஏன் பிரச்சனை, ஏன் போராட்டம்? தங்கள் எண்ணத்தில் ஞானிகளா இருக்கிற எவர்களையும், ஒரு பக்கம் பார்த்தா தீமையை வெறுக்காம இருப்பாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தா எண்ணத்திலே ஞானியா இருப்பாங்க. எனக்கு எல்லாம் தெரியும், என்கிட்ட யாரும் எதுவும் சொல்ல வேண்டாம், எனக்கு எல்லாம் தெரியும், நான் செய்கிறதான் கரெக்டு, மனைவி பேச்சும் கேட்க மாட்டேன், பெத்த தாய் பேச்சும் கேட்க மாட்டேன், அப்பா பேச்சும் கேட்க மாட்டேன், மூத்தவங்களுடைய பேச்சும் கேட்க மாட்டேன், பரிசுத்தவங்களுடைய பேச்சும் கேட்க மாட்டேன், யார் பேச்சும் கேட்க மாட்டேன், நான் செய்கிறது கரெக்ட். சில குடும்பத்தில் பல முறை எச்சரிப்பு வரும், ஆனால் கேட்க மாட்டாங்க. கையில் பைபிள் எடுத்து வாசித்து பார்த்தா வசனத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, தங்கள் எண்ணத்தில் ஞானிகளாக இருக்கிற எவர்களையும் அவர் மதிக்க மாட்டார். எனக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் சொல்லிட்டு அலைகிறாங்களோ அவர்களை அவர் மதிக்க மாட்டார். ஒண்ணுமே இல்லப்பா, இந்த இரவு நேரத்தில் எனக்கு உயிர் பிச்சை போட்டிருக்கீங்க, எனக்கு இரக்கம் தந்திருக்கீங்க, எனக்கு கிருபை தந்திருக்கீங்க, என் மேல அன்பா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி தேவனோட சமூகத்துல ஒரு மனுஷன் தாழ்த்திட்டான் அப்படின்னா கிருபை. நைட் நேரத்துல படுத்து தூங்க போறோம். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். இன்னைக்கு வீடு என்ன பிரச்சனை அப்படின்னா பெருமை. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் எண்ணத்துல கூட நம்ம ஒண்ணுமே இல்லை, இந்த நைட் நேரத்துல நம்ம ஒண்ணுமே இல்லை, நைட்டு படுத்து தூங்குறாங்க, காலைல எந்திரிச்சாதான் உண்டு. இன்னைக்கு ராத்திரியே கர்த்தருடைய வருகையா இருந்துச்சுன்னா கூட போய் சேரணும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு நம்ம டியூட்டி. அதுக்கப்புறம் நியாய தீர்ப்பு, எல்லாரும் அங்க நிக்கணும், லைனா நிக்கணும். அதனால இந்த பூமியில வாழ்ற காலத்திலே முதல்ல நம்ம ஒரு மனுஷன், சரி தீமை வெறுக்கிறோமா? தீமை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். தீமை வெறுத்தா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில சத்துரு தொடர மாட்டான். தீமையை வெறுக்கும் போதுதான் நம்ம கர்த்தருக்கு பயப்படுறோம். 2வது பாயிண்ட், தங்கள் எண்ணத்தில் ஞானிகளா இருக்கிற. அப்ப எண்ணத்துல ஞானிங்க ஒரு வார்த்தையே வேண்டாம், எனக்கு ஒண்ணுமே தெரியாப்பா, நான் எவ்வளவு படிச்சாலும் உங்க முன்பா ஒண்ணுமே இல்லப்பா, கிருபையின் காலத்துல நாங்க உயிரோட இருக்கோம், அது கிருபப்பா, இந்த கொரோனாக்கு அப்புறம் நாங்க உயிரோட இருக்கோம், கிருபப்பா, எங்களுக்கு நீங்க ஜீவ சுவாசத்தை தந்திருக்கீங்க, அது கிருபப்பா, எங்களுக்கு பரிசுத்த ஆவியை தந்திருக்கீங்க, அது கிருபப்பா,
எங்களை அபிஷேகம் பண்ணிருக்கீங்க, அது கிருபைப்பா. எங்களுடைய பாவத்தை எல்லாம் மன்னிக்கிறீங்க, அது கிருபைப்பா. எங்களுடைய அக்கிரமத்தை, எங்களுடைய மீறுதல் எல்லாவற்றையும் மன்னிக்கிறீங்க, அது கிருபைப்பா. எங்களுடைய பாவத்தை மன்னிச்சீங்கப்பா, அது கிருபைப்பா. எங்களுக்கு சமாதானத்தை தர்றீங்க, அது கிருபைப்பா. நைட் நேரத்துல நாங்க ஜெபிக்கிறதுக்கு அப்போ ஒரு ஐக்கியத்தை தந்திருக்கீங்க, அது கிருபைப்பா. அப்போ நம்ம எல்லாமே தேவனுடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிற பிள்ளைகளா இருந்தால் இரவு நேரத்திலே மன அமைதி, சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி. இன்னைக்கு வீட்டுக்கு வீடு என்ன பிரச்சனை அப்படின்னா, ஏதாவது ஒரு காரியத்துல கத்தரை விட்டு தள்ளி போயிட்டு அப்புறம் நைட் நேரத்துல எனக்கு தூக்கம் வரல, தூக்க மாத்திரை, அப்புறம் செல்போன் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் பார்த்துட்டே இருக்கிறாங்க. சில குடும்பத்துல படம் பார்க்க போயிருந்தாங்க, சில குடும்பத்துல தேவையில்லாத வீடியோ பார்க்க போயிருந்தாங்க, சில குடும்பத்துல தேவையில்லாத வெப்சைட் போயிருந்தாங்க, சில குடும்பத்துல தேவையில்லாத ஃப்ரெண்டுகிட்ட பேச போயிருந்தாங்க, சில குடும்பத்துல ஆன்லைன்ல போய் தேவையில்லாம போய் அப்புறம் சிக்கி அப்புறம் வம்பா போய் நம்ம வாழ்க்கை தேவன் பார்த்துட்டு இருப்பார். நம்ம எதுலெல்லாம் கத்தரை விட்டு தள்ளி போறோம் எல்லாம் தேவனுக்கு தெரியும். அப்போ நைட் நேரத்துல என்ன யோசிக்கணும் அப்படின்னா, என் எண்ணங்கள்ல நான் என்ன யோசிக்கிறேன், என்னுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கு, கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருக்கு, என் இதயத்துக்குள்ளே தேவையில்லாத காரியங்கள் இருக்கா, இதை நம்ம யோசித்து பார்க்க தான் இந்த இரவு நேரம். அப்போ இரவு நேரத்துல படுத்து தூங்கும்போது ஒரு 10 நிமிஷம் தானே செய்தி கேட்குறீங்க, அந்த 10 நிமிஷத்துல நம்ம என்னதுமா யோசித்து பார்க்கணும். இன்னைக்கு நம்ம எத்தனை இடத்துக்கு வெளியில போயிட்டு வந்திருப்போம், அத்தனை இடத்துலையுமே தேவ தூதர்களை நிப்பாட்டி நமக்கு பாதுகாத்தாரே, அந்த பாதுகாத்த தேவனுக்கு நம்ம நன்றி சொன்னாலே போதும். தேவன் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்காரு, என் பிள்ளைகள் என்கிட்ட பேசணும். படுத்து தூங்க போறாங்க, நான் தான் நைட்டு பாதுகாக்க போறேன் அப்படின்னு சொல்லி தேவனுக்கு தெரியும். அந்த தேவன்கிட்ட நம்ம அர்ப்பணிச்சோமா, நம்ம பேசணுமா, ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையில ஏதாவது குறை இருந்துச்சு அப்படின்னா, அப்பா இந்த காரியத்துல நான் தள்ளி போயிட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிருவீங்களா அப்படின்னு சொல்லி தேவனுடைய சமூகத்துல தாழ்த்தி நம்ம ஜெபிக்கும் போது தேவன் பார்ப்பாரு, என் பிள்ளை என்கிட்ட வந்திருக்கு, என் பையன் என்கிட்ட வந்திருக்கான். சில குடும்பத்திலாம் கத்தரை விட்டு தள்ளி போய் ரொம்ப நாளாச்சு, ரொம்ப நாளாச்சு, ரொம்ப நாளாச்சு. தெரியாது அவங்களுக்கு எப்போ கர்த்தரை விட்டு தள்ளி போனோம் தெரியாது. இந்த இரவு நேரத்திலே கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ஒருவேளை எண்ணத்திலே எனக்கு எல்லாம் தெரியும், ஞானியை போல இருக்கலாம், ஆனா தேவனுக்கு முன்பாக அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, தேவன் அவர்களை மதிக்க மாட்டார் அப்படின்னா என்ன பிரதர் அர்த்தம் அப்படின்னா, நல்ல ஒரு ஹையஸ்டான ஒரு பொசிஷன்ல இருப்பாங்க, அவங்கள்ட்ட போய் பேசும்போது அவங்களுக்கு நேரம் இருக்காதும்பாங்க, பல சூழ்நிலை இருப்பாங்க. ஆனால் தேவன் அப்படி கிடையாது. நம்ம இருக்கிற இடத்துல எந்த சூழ்நிலையும் சரி, தேவனோட சமூகத்துல போய், அப்பா உங்க பையன் வந்திருக்கான்ப்பா, உங்க பிள்ளை வந்திருக்கான்ப்பா, என்னைய பாருங்க, என் வாழ்க்கையில துணிகரமான பாவம் எது இருக்கோ அதை மன்னிச்சிருங்களேன், நான் துன்மார்க்கமான வழியில போனேன்னா என்னை மன்னிச்சிருங்களேன், என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, உங்க ரத்தத்தினால கழுவுங்கப்பா, என்னை சுத்திகரிங்கப்பா, என்னை தாழ்த்துறோம்ப்பா அப்படின்னு சொல்லியாச்சுனாலே போதும். அப்ப என் இருதயம் தேவனோடு கனெக்ட் ஆகும். தூங்குறதுக்கு முன்பாக நம்மளை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். உடம்புல ஏதாவது பிரச்சனை அப்படின்னா முதல்ல பிளட் எடுத்து செக் பண்ணுவாங்க, பரிசோதனை. நம்ம படுத்து தூங்குறதுக்கு முன்பாக, இன்னைக்கு என்னோட வாழ்க்கையிலே நான் கர்த்தரை விட்டு எங்கெல்லாம் தள்ளி போயிட்டேன், அதை நம்ம டெஸ்ட் பண்ணிட்டு என்னோட சமூகத்தில் அர்ப்பணிச்சாச்சு அப்படின்னா தேவன் பார்ப்பார், என் பையன் என்கிட்ட வந்துட்டான், என் மகா என்கிட்ட வந்துட்டாங்க. தேவன் அதைத்தான் பார்ப்பார். அர்ப்பணிப்போமா, கேளுங்க, நீங்க தேவனோடு பேசணும், அதுதான் முக்கியம். கண்களை மூடி முழங்கால் படிட்டு இருக்கிற இடத்துல நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை இந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே நன்றி எடுத்துகிறோம். கர்த்தருடைய கரத்திலே எங்களுடைய ஆவியை அர்ப்பணிக்கிறோம்.
எங்கள் வாழ்க்கையில நாங்கள் கர்த்தரை விட்டு தள்ளி போன என்ன காரியமாக இருந்தாலும் உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் தொடணும். இரவு நேரத்திலே யாரெல்லாம் ட்ராவலிங்கில் இருக்காங்களோ, யாரெல்லாம் வெளிநாட்டில் இருக்காங்களோ, யாரெல்லாம் நைட் நேரத்தில் வேலை பார்க்குறாங்களோ, நைட் நேரத்தில் யாரெல்லாம் வெளியில் தங்கியிருக்காங்களோ, அப்பா கர்த்தருடைய பாதுகாப்பு வேணும். கற்பது நீங்கள் ஜெபிக்கிறவங்க கர்த்தர் மனம் இருங்க. மாசமாக இருக்குங்க ஆசீர்வதிங்க. டெலிவரி போகிறாங்க கர்த்தர் கூட இருங்க. நார்மல் டெலிவரி ஆகித்தாங்க. பிள்ளைகளோட வாழ்க்கையில் வயசு அதிகமாக போய் ஏற்ற துணை தாங்க. திருமணம் முடிந்ததுக்கப்புறம் எந்த குடும்பத்தில் பாவ அடிமையில் விழுந்து போய் எடுக்கிறாங்களோ, சத்துருடைய பிடியில் இருக்காங்களோ, அந்த எல்லா செத்த கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எறியப்பட்டும். சீக்கிரமாக படுத்து தூங்கி அதிகால வேளையில் எழும்பி ஜெபிக்க கர்த்தருடைய கிருபைகளுக்கு வேணும். நைட் நேரத்தில் தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத சொப்பனங்கள், மரண பயங்கள், தற்கொலை எண்ணங்கள், கடன் பிரச்சனைகள் எதுவும் உங்கள் பிள்ளைகளை தொடக்கூடாதுப்பா. கர்த்தர் வேலை அடைங்க. எங்கள் வீடு முழுவதும் இயேசு ரத்தம் தைவட்டும். உருவின பட்டயத்தோட தேவ தூதர் உள்ளாய் விட்டும். கர்த்தருடைய கரத்தில் ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கும். தேவனோட பிரசன்னம் இறங்கி வரட்டும். தேவனோட பாதுகாப்பு இறங்கி வரட்டும். நிரம்பி ஒளிர பாத்திரமும் மாறட்டும். கர்த்தரை விட்டு நாங்கள் எங்கெல்லாம் தள்ளி போயிட்டோமோ எங்களுடைய பாவத்தை மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. எங்களோட ஆவியை உங்களுடைய கரத்தில் அப்படின்னும். நிறைய குடும்பத்திலே நைட் நேரத்தில் வேதனைகள் அது எல்லாம் நீக்கி போட்டுருங்க. நாளைக்குள்ள காரியத்தை கற்று சந்திங்க. சரீரத்தில் பலவீனத்தோடு படுத்த படுக்கையில எந்த குடும்பத்தை ஜெபிக்கிறாங்களோ கர்த்தருடைய கரம் பிள்ளைகளை தொடட்டும். உங்களுடைய தலைமுள்ள கரம் உங்க பிள்ளைகளை தொடட்டும். என் நாமத்தின் மொத்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்க. உங்க பிள்ளைகளுடைய பாவத்தை மன்னித்து குணமாக்கித்தாங்க. கர்த்தருடைய கரத்தில் உங்களோட ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கும். அடியேன் உங்களுடைய கரத்தில் அப்படின்னும். இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவன்கள் அப்படின்னும். எல்லா தேசத்துல ஜனங்களையும் உங்களுடைய கரத்தில் அப்படின்னும். அதிகால வேளையிலே உங்களுடைய பாதபடியிலே கண் விழிக்க கிருபை தாங்க. கர்த்தர் கூப்பிடுத்துங்க. இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தொடர்ந்து இணைந்துங்கள். எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.